மக்களே, வெல்கம் டு எஸ்பிஎஸ் இன்ஃபைல் யூடியூப் சேனல். நீங்க பார்க்க போறது நேத்து தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன மைண்ட் கிராஃப்ட் அப்படிங்கிற இங்கிலீஷ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்துல ஜேசன் மோமோ, ஜாக் பிளாக் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் ஜாரட் ஹெஸ். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மாதிரி வீடியோ கேம் கான்செப்ட்ல பண்ணிருப்பாங்க. முழுக்க குழந்தைகளுக்காகவே எடுக்கப்பட்ட படம். அது 4 பேர் வேற வாழ்க்கையில இருக்கிறவங்க ஒரு விஷயத்தினால வேற ஒரு உலகத்துக்குள்ள போயிடுறாங்க. அந்த உலகமே ரொம்ப விசித்திரமா இருக்குது, ரொம்ப அழகா இருக்குது. இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பிக்கோட ஃபேஸ்ல இருக்காங்க. நம்ம ஊர் ஸ்டைல்ல சொல்லணும்னா பன்னி மூஞ்சில இருக்காங்க. இது ஒரு அழகான ஊரா இருந்தாலும் இந்த உலகம் நம்ம உலகம் மாதிரி இல்ல. சோ நம்ம உலகத்துக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ட்ரை பண்றாங்க. அதே டைம்ல அந்த உலகத்துக்கு ஆப்போசிட்டாவே வேற ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகத்துல ஃபுல்லாவே கெட்டவங்க தான் இருக்காங்க. அவங்க இந்த உலகத்தை அழிக்கிறதுக்காக வராங்க. சோ இப்ப இவங்க, அதாவது 4 பேர் மாட்டிக்கிட்டவங்க, இந்த உலகத்தை காப்பாற்றணும். காப்பாத்திட்டு அவங்க உலகத்துக்கு திரும்பக்குள்ள போகணும். அப்படி நடந்ததா, அவங்க அந்த உலகத்தை காப்பாற்ற முடிஞ்சுதா, திரும்ப அவங்க ஊருக்கு போக முடிஞ்சுதா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் டிராமா. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். முதல் பாசிட்டிவ் தோன்றது, இந்த படத்தை கட்டாயம் குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா அதுல இருக்கிற விஷுவல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இந்த வீடியோ கேமோட கனெக்ட் ஆகிற மாதிரி, அதே மாதிரி இருக்கிற கேரக்டர்ஸும் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நடிச்சிருக்காங்க. அது மாதிரி எக்ஸ்பிரஷன் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஸோ கட்டாயம் குழந்தைங்க நல்லா ரசிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சம்மர் டைம்ல குழந்தைங்க என்ஜாய் பண்றதுக்கான ஒரு படமா தான் இந்த படம் இருக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே விஷுவல்ஸ் வந்து ரொம்ப கிராண்டா இருக்கும். ஸோ அதோட சிஜி எஃபெக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா அது சிஜி அப்படிங்கிற மாதிரி தெரியாது. தியேட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ரியலாவே இருந்தது. அதே மாதிரி ஜேசன் மோமோ அண்ட் ஜாக் பிளாக்கோட காம்பினேஷன் வந்து சூப்பரா இருந்தது. காமெடி நிறைய இடத்துல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. சினிமாட்டோகிராஃபி அண்ட் பிஜிஎம் இதுக்கு பக்கபலமாவே இருந்தது அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாம் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்ப நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு முதல் நெகட்டிவா தோன்றது, இந்த படம் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கிற டைம்ல நடுவுல பாத்தீங்கன்னா சில காமெடிஸ் அப்படிங்கிற பேர்ல கொஞ்சம் கிரிஞ்சா சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி சில இடத்துல வந்து கொஞ்சம் டிராகா இருக்கும். மேபி இது ஒரு அடல்ட் நமக்கு அப்படி ஃபீல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா குழந்தைங்க நிறைய பேர் நல்லாவே என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அதே மாதிரி கதையிலையும் பாத்தீங்கன்னா பெருசா வித்தியாசமா எதுவுமே இல்ல. ஒரு அதர பழசான கதை தான். ஆனா பிரசன்டேஷன் மட்டும் வித்தியாசமா இருந்தது. பட் கதையும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்தது அப்படின்னா இந்த 1.25 மணி நேரம் போனது கொஞ்சம் தெரியாம இருந்திருக்கும். மொத்தத்தில் இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, முன்னாடி சொன்ன மாதிரி இந்த முழுக்க குழந்தைகளுக்காக எடுக்கப்பட்ட படம். அது நீங்க ஃபேமிலியோட தாராளமா உங்க பசங்க இன்ட்ரெஸ்டா இருந்தாங்கன்னா கட்டாயம் நீங்க கூட்டிட்டு போய் பார்க்கலாம். அடல்ட்டா நீங்க இந்த படத்தை பாத்தீங்க அப்படின்னா கட்டாயம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல உங்களுக்கு ஒரு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம ஊர்லயும் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்குது. நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.